அனைவரும் வணக்கம். 22/11/2025 நேரு மருத்துவ மாலை 4 மணி வகுப்பு. நாம் மனதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். மனதின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுவது எப்படி? உலகத்தில் மனதின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுவது மலிவானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். மனம் வலிமை வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. அப்போ நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு மன வலிமை வேண்டும். நம்ம ஒரு உணவு பழக்கத்துக்கு பழகி இருப்போம் இல்லையா, அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும்னா மன வலிமை வேண்டும். ஏன்னா நமக்கு ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு இதுவரைக்கும் யாரும் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோம். ஆற்றல் எங்கே இருந்து வருதுன்னு பேசலை. ஆனால் ஆற்றல் நமக்கு நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுகிறது என்பதுதான் டாக்டர் அர்னால்டு ஹில்டனுடைய கருத்து. அதுதான் யோகிகளுடைய கருத்து. ஆற்றலில் வாழுகின்றவர்களுக்கு தான் அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்கும் ஆற்றல் நமக்கு இருக்குது. ஆக உயிரை தக்க வைக்கிற ஆற்றல் தான் நமக்கு மிக்க தவிர நோயை உண்டாக்குகிற உணவு நமக்கு தேவையில்லை. உயிரை தக்க வைக்கிற ஆற்றல். அப்போ உயிரை தக்க வைக்கிற ஆற்றல் வேணும்னா அறிவால் உணர்ந்து மனதின் ஒத்துழைப்பையோடு பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும். அந்த பழக்க வழக்கம்தான் உணவில்லாமல் வாழும் கலை. உணவில்லாமல் வாழும் கலை ஏதோ உணவுக்கு எதிரானதல்ல. பழக்க வழக்கத்தை மாற்றி உயிரை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற பழக்கம்தான். இதுதான் மனப்பழக்கம். இந்த மனப்பழக்கத்துக்கு நீங்கள் வருவதற்கு சில காலம் ஆகலாம். ஆக வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறனும் மற்றொரு வள்ளுவர் சொல்வார். ஆகையினால உணவு பழக்கத்தை எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இப்போ நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பது எப்படி? ஆக எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று அறிவுக்கு திருவள்ளுவர் விளக்கம் சொல்கிறார். விவேகானந்தர் சுவாமிகள் ராஜயோகம் ஒன்று இருக்கு இல்லையா, பதஞ்சலி அவருடைய கருத்து தான். நேர்கோடு எல்லையற்று செல்லும் பொழுது வட்டமாக முடியும். மனிதனுடைய கதி என்று முன்னேறி செல்வது என்னும் கொள்கை பொருத்தமாக பொருந்தா தீமையது நேர்மையது. மேலும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலகப் பொருள் அனைத்தும் அழிந்து போவதையே இலக்காக கொண்டவையால் நித்திய முன்னேற்றம் என்னும் கொள்கை இல்லாதிருக்கின்றது. மரணமே நம் அனைவருக்கும் முடிவு. இதை போல நிச்சயமானது ஒன்றுமில்லை. அப்படியாயின் எல்லையற்ற முன்னேற்றம் எனப்படும் நேரான இயக்கம் எங்கு உள்ளது? சிறிது தூரம் போய் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு வரும். இது பட்ட கொள்கை, இது சாப்பாட்டு கொள்கை, சித்தர்கள் கொள்கை கிடையாது, மனம் கொள்கை கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால் விவேகானந்தருடைய அறிவு என்பது நமக்கு தேவையானது. அதே நேரத்தில் சில விஷயங்களில் நாம் இதை மாற்றி அமைக்கிறோம். வட்டத்திலிருந்து நேர்கோட்டு பாதைக்கு செல்கிறது. அது வளர்ச்சி கோட்பாட்டில் சொல்லுகிறது. வட்ட கோட்பாடு என்பது சுழற்சி விசை, நேர்கோட்டு பாதை என்பது வளர்ச்சி விசை. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் மேற்படைய வாக்கியங்களை நான் பணிவுடன் மறுக்கிறேன். வெங்கடேசன் சொல்கிறார். ஆக வாழ்வு நிச்சயமானது என்பது பதஞ்சலி முனிவர் கருத்து. எடுத்துக்காட்டுகள் பதஞ்சலி யோக சூத்திரம். வாழ வேண்டும் என்ற விருப்பம் நித்தியமாய் இருத்தல், அவற்றிற்கு தொடக்கமும் இல்லை. புருஷன் பொருட்டு தொழில் புரிகிற நமது தன்மையில் நின்று விலகி குணங்கள் ஒடுங்க முறையாக ஒடுங்கிவிட கைவல்யம் வந்து விடுகிறது. அறிவு வடிவமாகிய புருஷனுக்கு தனது சொந்த நிலை பேரடைவதே கைவல்யம் எனப்படும் யோகம். மேலும் சில விவரங்களை கொடுக்கின்றேன். சேவா கோக்ஷுவின் பிராண சிகிச்சை ஆரோக்கியம் அளிக்கும் தேவதைகள் நியமித்தல். பிராண சிகிச்சைக்கு பின் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு குணப்படுத்தும் தேவையை நோயாளியுடன் இருக்க பணிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் குணமடையும் இயக்கம் அந்த நோயாளியிடம் வேகமாக நடைபெறுகிறது. பிராண சிகிச்சை செய்வதற்கு சக்கரங்கள் பெரிதாகவும் உடலோட சுற்றி வாய்ந்ததாகவும் இருப்பின் அவரால் எளிய நோய்களற்ற துரிதமாக குணப்படுத்தும் இயலும். அதிக சக்தி வாய்ந்த தலை சிறந்த சிகிச்சையாளருக்கு உள்ளுடல் 50 மீட்டர் அதிகமாக இருந்து காணப்படும். தினசரி செய்யும் தியானத்தால் உங்கள் சக்தி கூடுகிறது. மேற்படும் வாக்கியங்கள் சித்தர்கள் வழியை ஆதரிப்பதாக அமைகின்றன. யோக முயற்சியில் தனிமையும் தேவதைகளின் ஆதரவும் தேவை என்பது உறுதிப்படுத்துகிறது. இது மனோசக்தி எப்போதும் வளரக்கூடியது, நிலையானது, இயற்கை வழிநடத்தக்கூடியது. நாம் அதுவாக மாற வேண்டும். ஆக இந்த மன வலிமைங்கிறது அப்போ இப்போ இந்த நீருணவு முறைக்கு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நானும் நீருணவு முறை இருந்தாக வேண்டும், என் மாணவரும் நீருணவு முறை இருந்தாக வேண்டும். அப்போ அப்படி தொடர்ந்து 2 பேரும் ஒரே மாதிரி வருகின்ற பொழுது இயற்கை சக்தி தான். இதுதான் இந்த தூய்மை சக்தி. தூய்மை செய்ய மன வலிமை அதிகமாகும். அப்போ நமக்கு ஆரோக்கியம் முக்கியம். அதற்கு உணவு பழக்கம் தேவையில்லைங்கிற எண்ணம் வரும். நமக்கு நைட்ரஜன் புறமாக மாறும், ஆக்சிஜன் ஆற்றலாக மாறும். காற்றில் 4 வகையான தன்மை இருக்கிறது. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான் என்கிற வாயு,
அப்புறம் கார்பன் என்கிற வாயு, கார்பன் ரொம்ப 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 குறைவாக இருக்கும், மைனஸ் நானோ பார்ட்டிகிள் மாதிரி இருக்கும். ஆர்கான் வந்து 0.9 இருக்கும். ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். நைட்ரஜன் 78%. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் படித்தது தான். அதனால் இந்த மாதிரி தான் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியும். ஆக இந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் நன்கொடை கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது இன்றைய தேதியினுடைய 6வது வகுப்பு. மீண்டும் இரவு 7வது வகுப்பு நடைபெறும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.